ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். தொடர்ந்து அந்த பாடம் தான் படிக்க போகிறோம். போர் அடிக்குதான்னு தெரில உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வெற்றி உள்ள ஜெப வீரர்களாக மாறுவதற்கு இந்த சப்ஜெக்ட், இந்த பாடம் மிக மிக அவசியம். ஏன்னா ஆண்டவர் ஏராளமான ஜெப வீரர்களை நம்ம ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் 10K ப்ரேயர் வாரியர்ஸில் பல ஆயிரங்கள் இணைந்திருக்கிறாங்க. ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப்பில் அங்கேயும் பல ஆயிரங்கள். அப்புறம் மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ் எவ்ரி சாட்டர்டே 11:30 to 12:30 அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. இப்படி ஒரு ப்ரேயர் மூமெண்ட் போல் தேவன் எழுப்பியிருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் ஜெபம் பண்ணணும், ஒரு பக்கம் ஆசீர்வாதிக்கப்படணும், இன்னொரு பக்கம் நம்ம சுவாபங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னுடைய குறுகின அனுபவத்தில் இந்த மாதிரி சுவாபங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப குறைவாக போச்சு. சுவாபங்களை பற்றி பேசுகிறது குறைவாக போச்சு. ஆனால் சுவாபந்தான் நம்ம லைஃப்பை நல்லவனா கெட்டவனான்றது பிரதிபலிக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு தோத்திரம். சரி, இப்போ தாவீதை குறித்து அழகாக பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கு நான் தொடர்ந்து பேச போகிறேன். நான் கடந்த நாட்களில் எந்த இடத்துல விட்டோன்னோ அங்கே தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எங்களோடு கூட சேர்ந்து சில ஆயிரங்கள் அப்படியே எங்களோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது ஜெபம் பண்ணுகிறவர் என்பதற்கு சங்கீதம் 55, 16, 17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஆமென் ஆண்டவர் வசன தியானம் பண்ணி நான் முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்றத மையப்பொருளாக வைத்து ஜெபிக்கிற தாவீது அவனுடைய சுவாபங்களை குறித்து படித்து கொண்டே வந்தோம். நான் கடைசியாக அவன் தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு மனுஷன் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதாவது 2 சாமுவேல் 2:1 நான் யூதாவில் உள்ள யூதாவுக்கு போகலாமா, அங்கே எந்த ஊருக்கு போகணும், எப்ரோனுக்கு போ. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, எப்ரோனுக்கு போனதனுடைய விளைவு தேவன் அங்கு மகிமையான அற்புதம் செய்து அவனை ராஜாவாய் உயர்த்தினார். எப்ரோன் என்றால் ஐக்கியம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளை ஒரு ஸ்டோரி புத்தகம் மாதிரி நினச்சிக்காதீங்க. அது ஒரு லிவிங் பைபிள் இல்லை, ஜீவிக்கிற வார்த்தைகள். அப்போது எப்ரோனுக்கு போகணும் பர்டிகுலராக ஆண்டவர் சொன்னார். அப்போது தாவீது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மனுஷன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறாருன்னே நோக்கமாக இருப்பார். அப்போ எப்ரோனுக்கு போனதுனால அங்கே ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் கொடுத்து அங்கே யூதா கோத்திரத்துக்கே அவரை ராஜாவாய் மாற்றினார் என்று நான் சொல்லி முடித்தேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசாரிக்கிறத பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். இப்போ 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அவர் விசாரிக்கிறார். அங்கே எதுக்காக விசாரிக்கிறாரு அப்படின்னு முதலாம் வசனத்தை பாருங்க. 2 Samuel chapter 21 verse 1. தாவீதின் நாட்களில் வாசிங்க. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீதின் நாட்கள்ல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அப்போது தாவீது கர்த்தருடைய சன்னிதானத்தில் விசாரித்த போது கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஆமா, தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா 1 வருஷம் பஞ்சம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, கொஞ்சம் ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதோ 1 வருஷம் பயிர் செய்ய முடியலன்னா பரவாயில்ல. அப்போது அடுத்த வருஷமும் பஞ்சம்னா ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். ஆனால் அங்கே வசனன்னு சொல்லுகிறது 3 years 3 வருஷம் பஞ்சம் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் விற்று 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 சாப்பிட்டு கடைசியில் விற்கிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் மனிதர் சாப்பிடக்கூடிய ஒரு நிலம். உதாரணமாக இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிடுங்க. ஸ்ரீலங்காவில் பஞ்சம் உச்ச கட்டத்தில் தலைவிரித்து ஆடுகிறது இப்போ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஸ்ரீலங்காவில் போன டிசம்பர் மாதமே அது ஆரம்பிச்சிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்கள் மூலமாக
எங்களுக்கு 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 வந்து செய்தி வந்து ஜெபம் பண்ணி நம்மால் ஏன்ற உதவிகளை செய்தோம். தேவனுக்கு தோத்திரம். அப்போ இப்போ வந்து இருந்ததெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எரிபொருள் கிடையாதுப்பா. பைக்கை ஓட்ட நேற்று ஒரு பாஸ்டர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கேயுமே மோட்டர் சைக்கிள் எடுக்கவே முடியாது. பெட்ரோல் வாங்கணுன்னா அது வந்து இன்றைக்கி போய் க்யூவில் நின்னா தான் 2 நாள் கழித்து பெட்ரோல் கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடான லைஃப் வந்தோடனே ஐ எம் ஸோ பிஸி, எனக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, ஐ எம் ஸோ பிஸி, நான் டயர்டாக இருக்கிறேன், போய் படுத்துக்கிறேன். லாக்டவுனில் 5 மணி வரைக்கும் தோத்திரம் அலையிலியா அலையிலியா அலையிலியான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 10:30 மணி 10:45 ஐ எம் டூ பிஸி, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நான் படுத்துக்கிறேன், பாய் அப்படின்ட்டு படுத்துக்கிறோம். அப்போ படுக்கக்கூடாதுன்றீங்களா? வேலைக்கு போகக்கூடாதுன்றீங்களா? அப்படி சொல்லலை. அதாவது நல்லா கவனிக்கணும். கஷ்ட காலங்களில் மாத்திரம் கர்த்தரை தேடுகிற அந்த அந்த பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இருந்துடக்கூடாது. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதும், ஆமென், இயேசு எனக்கு போதும், எந்த சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அதான் ரொம்ப பாரம். எனக்கு என்னை பொறுத்தவரையில் அதாவது கர்த்தர் நன்மை செய்தார்னு சாட்சி சொல்லிட்டு சரியா ஆண்டவரை தேடுமோ, அந்த பையனை காணுமே, இந்த பையனை காணுமே, யாரும் அவன் வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனானே, வேலை வாங்கிட்டு போனானே, கல்யாணம்னு கிடந்தான், அவனுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை செட்டில் பண்ணனே, அவனை காணுமே அப்படின்னு ஆண்டவர் தேடுற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது பாருங்க. இன்றைக்கி இருக்குது பாருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு கூட 10 குஷ்டரோகிகள் சோகமாகிட்டு போனாங்க. ஒருத்தன் தான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறான். மற்றவங்க வேறு 9 பேர் எங்கேன்னு கேட்டார்ல, கேட்டாரா கேட்கலையா? கேட்டார். அப்போ இதுலேருந்து ஆண்டவர் தேடுறாரு. ஆமாம், அந்த நன்றி சொல்கிறதுக்கு ஆட்களை தேடுறார் கர்த்தர், தேடுறாரு. வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆமாண்டவர் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்ப்பா. வேலை கிடைச்சோன்னே அப்படியா எனக்கு வந்து ஓவர் டைம் வச்சுட்டாங்க, நைட் ஷிஃப்ட் போட்டுட்டாங்க, நான் வந்து வீட்டில் இருந்தாலும் லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு லேப்டாப்பே பார்த்துட்டு கிடக்கேன். பாருங்கள், லேப்டாப்பை பார்த்தா தான் பணத்தை பார்க்க முடியும். தப்பு சொல்லலை ஒன்றும். ஆனால் 3 வேளை சாப்பிடாமல் இருந்தீங்களா? ஷாப்பிங் போகாமல் இருந்தீங்களா? என்ன நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள், உண்மையாக போய்யா? சாப்பிடாமல் இருந்தீங்களா? ஷாப்பிங் போகாமல் இருந்தீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸினுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்தீங்களா? அதெல்லாம் எப்படி? அதனால் ஆண்டவர் கேட்குறார், வேறு 9 பேர் எங்கே? கர்த்தருக்கு தோத்திரம். அதனால தான் அந்த ஒருத்தனை பார்த்து சொன்னார், அவனுக்கு ஹீலிங் மாத்திரம் இல்லை, அவனுக்கு ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புனார். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒரு முறை ஏசப்பாவை அறிஞ்சிட்டோன்னா எப்போது நம்ம அவருக்கு அதாவது அவரை முதல் இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவரை நீங்கள் முதல் இடத்துல வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு விஐபியாக மாறிடுவீங்கயா. இப்போ நாங்கள் பேசிட்டு கிடக்குமே, நாங்களாம் என்ன பெரிய படிப்பாளிகளாக, பெரிய பயங்கரமான பட்டங்கள்லாம் வாங்கி நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிறேன்னா, டிஎல் ஆஸ்பான் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு வந்து இப்போ சாயந்தரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் எனக்கு முன்னாக ஓடின பரிசுத்தவான்களுடைய சாதனைகளை பார்த்து, ஆமென், வேதாகம புருஷர்களுடைய பட்ட பாடுகளின் நடுவில் அவங்க கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து, ஆமென், நிறைய ஆன்மீக புத்தகங்களை வாசித்து கர்த்தரோடு கூட நடக்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதுனால தான் இம்மட்டுமாய் கிருபை தாங்குகிறது ஐயா. சேர்ந்து பாடுவோம், வாயைத் திறந்து சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து. தேங்க்யூ. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தாவீது நாட்களில் 3 வருஷம் பஞ்சம் வந்த போது அவர் ஜெபம் பண்ணலை. ஜெபம் பண்ணலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, ஜெபம் பண்ணுறது கிடையாது, வேறு அது வேறு. ஆனால் அவர் வந்து ஜெபம் பண்ணல, விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறார்.
அப்போ விசாரித்த உடனே ஆண்டவர் பேசுகிறாரு, கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவனுடைய குடும்பத்தாருக்காக வீட்டாருக்காக இது உண்டாயிற்று அப்படின்றாரு. 3ஆம் வசனத்தை பாருங்கள். 3ஆம் வசனம். ஆகையால் தாவீது கிதியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாச்சித்தம் என்ன என்று கேட்டான். நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன, பரிகாரம் என்ன? நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற ஆட்களுடைய குணம் பரிகாரம் செலுத்துவான். இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்பாங்க. ஜெபம் பண்ணுற ஆட்கள், ஜெபம் தேசத்துக்காக பட்டணத்துக்காக எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, நம்ம ஒரு பிரச்சனை வந்துட்டு குடும்பத்தில் வெளியில் சபைகளுக்குள்ளே, அதுக்கு ஆண்டவரே இதுக்கு நான் இப்போ என்ன செஞ்சால் இது மாறும், என்ன செஞ்சால் மாறும்? உலக பிரகாரமாக முடிய கொடுத்தா மாறும், ஒரு 10-100 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டா மாறும், அதெல்லாம் வேற. ஆனால் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், இதுக்கு என்ன பிராயசித்தம் செய்யலாம்ப்பா ஆண்டவரே. அவன் போய் கிபியோனியர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கணும். அவன் அந்த கிபியோனியர் ஆசீர்வதிச்சாதான் அந்த சாபம் நீங்குவாங்க. ஏன்னா கிபியோனியரை கொன்று போட்ட சவுல் குடும்பத்தினால தான் இது வந்துச்சு. அது சவுல் பண்ணார், அவர் பண்ணார், நாங்களா பண்ணோம் அப்படின்னு அவராச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கையை கழுவல பாருங்க. ஏன்னா ராஜ்ய பாரம் தாவீதின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு நமக்கு என்ன அந்த ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது? ஐயா, என்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்களோ, நம்ம வெளிப்படுத்தல் 1:6 படி நம்ம ஆசாரியரும் ராஜாக்களும் இருக்கிறோம்ன்ற முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. ஆமேன். அந்த ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரே, இந்த மாதிரி எங்கள் சொத்துக்கள் விற்கப்படாமல் இருக்குது, வாங்கப்படாமல் இருக்குது, ஒரு செட்டில்மெண்ட் சில வீட்டில் நிறைய இப்போ அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அதிகமாக வருது. இங்கே பாருங்கள், தாத்தா காலத்தில் தாத்தாவுக்கு தாத்தா கூட சொல்லலாம், அதை இன்னும் இழுத்து பிடிச்சி வச்சிட்டு இருப்பானுங்க சில ஆட்கள். அதை சட்டுப்பட்டு செட்டில் பண்ணி அடுத்தடுத்து வர சந்ததிக்கு அதிலேருந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரட்டுங்கிறது இல்லாமல், காரணம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு வயிற்று வலி இல்லை. அப்போ வயிற்று வலி இருக்கிறவங்க தான் மருத்துவர்கிட்ட போவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போது ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். இப்போ தாவீது நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன, அப்போ பரிகாரம் செலுத்தணுங்கிறதுல தாவீது ரொம்ப உன்னிப்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அங்கே தான் ஆண்டவர் பேசுகிறார். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. 21:6 அவர் குமாரரில் 7 பேரை தெரிந்து கொண்ட சவுலின் ஊராக கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னார். ஆமாம், 7 பேரை தூக்கில் போட்டால் இந்த தரித்திரம் பஞ்சம் ஒழியும். 7 பேரை தூக்கில் போட்டால் தரித்திரம் பஞ்சம் ஒழியும். மறுபடியும் சொல்கிறேன், 7 பேரை தூக்கில் போட்டால், அப்போ யாரும் போய் தூக்கில் போடணும் அது போடணும்னு பிரதர் பேசுகிறாரு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அந்த 7 பேர் யாருப்பா? அந்த 7 பேர் யார்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 6. வேதத்தை திருப்பங்க, வீட்டில் ஸ்க்ரீனில் போடுற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அவங்க போடுவாங்க. நீங்கள் உங்கள் கிட்டதெல்லாம் இருக்க பைபிளை இல்லையா? 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீதிமொழிகள் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவை, அவையாவன மேட்டிமையான கண். இங்கே பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஏன் தரித்திரம் வருது, ஏன் பஞ்சம் வருது, ஏன் நம்ம வீட்டில் அனாவசியமான கடன் கஷ்டம் வருது, இதெல்லாம் அவங்களால தான் இவங்களால தான். நான் படிச்சிருந்தேன்னா, அப்பா சொத்தை வாங்கி வச்சுருந்தாருன்னா, எனக்கு வேண்டியதை கொடுத்துருந்தாங்கன்னா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர். அதான வசனம். அப்போ அவங்க எனக்கு தரல, இவங்க எனக்கு சொத்தை பிரித்து தரல, அதெல்லாம் நினைக்காதீங்க. தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சரியா? இங்கே பாருங்கள், வாசிங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளை 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பான. அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண்ணு, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. பொய் நாவு, ஐயோ தேவையே இல்லை. குற்றமற்றவருடைய ரத்தம், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணை. அதாவது அதை பற்றி சொல்கிறேன். குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கைனா கொலை பண்ண கூட பரவாயில்ல, சும்மா தேவையில்லாமல் இன்னொருத்தர் பேரில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஆமாம்மா நான் பார்த்தேன், ஆமாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நியூசிலாண்டில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சும்மா ஒரு நியூசிலாண்டில் பயங்கரமான ஏரியா, ஆமாம்மா நான் பார்த்தேன், ஆமாம். ஃப்ரான்ஸ் நாட்டில் அந்த ஆமாம்மா எனக்கு தெரியும் நான் பார்த்தேன். நியூயார்க் சிட்டியில் ஆமாம்மா எனக்கு தெரியும், நீ எப்போ பார்த்த அப்படின்னு ஒரு வளைச்சி கேட்டா இல்லை சொல்லி, அதாவது நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஞானவான்கள் எல்லாம் தெரிஞ்சால் கூட அமைதியாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பார்க்காததை பார்த்தா மாதிரி ஆமாம் தெரியும் அந்த மாதிரி. அதுதான் பிரச்சனையாக இருக்காங்க. வாசிங்க, அந்த ஸ்க்ரீனில் போடுங்க பிரதர்ஸ் அந்த வசனங்களை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. அடுத்தது ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அடுத்த வசனம் துராலோசனை பிணைக்கு இருதயம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்க்ரீனில் அப்படியே பாருங்க. துராலோசனை பிணைக்கு இருதயம் அதாவது நல்லா கவனிக்காங்க. அதாவது இந்த தூர ஆலோசனை உங்களுக்கு அப்போ அந்த காலத்துலலாம் போய் மெனக்கிட்டு கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து பேசணும். இப்போ அப்படி கிடையாது, உடனே வாட்ஸ்அப் கால். அதாவது தாண்டி வீடியோ கால் எடுத்த உடனே சிலர் இப்போ வீடியோ கால் தான். இப்போ உடனே வீடியோ கால் போட்டு அப்படியே மென்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கடைசியில் பார்த்தா யாரையோ பற்றி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு காசிப் பண்ணிக்கிட்டு. நேற்று அவங்க ஒய்ஃப் ரொம்ப சாஃப்டாக பேசுனாங்க, இன்றைக்கி இவர் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள் அடுத்த வசனம் பாருங்கள். தூர ஆலோசனைக்கு அடுத்தது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்கிறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு விரைந்து ஓடிருச்சுன்னு வைங்களேன் நம்ம. அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன் இப்போ தோமையாரை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ கிபி 52 கிறிஸ்தவம் வந்து சென்னை வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் சென்னையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்ன்-அகெயின் கிறிஸ்டியனு, நாங்கள் வந்து ப்ராட்டப் கிறிஸ்டியனு, நாங்கள் வந்து ரிச் கிறிஸ்டியனு, நாங்கள் வந்து அந்த கிறிஸ்டியன் இந்த கிறிஸ்டியன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனாய்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்க? மத்தியானம் சாப்பாடை பார்த்து ரொம்ப டேஸ்ட் இல்லை, நல்லா இருக்குல்ல, அப்படி இப்படி அதையே புகழ்ந்துட்டு. நல்லது தான், தப்பு கிடையாதுயா. கர்த்தர் செய்த நன்மைக்கு தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு அதோட விட்டுறாத, அதையே டிஸ்கிரைப் பண்ணிட்டு கிடக்காதீங்க. சுவிசேஷம் அறிவித்தோமோ அதுதான் நம்முடைய மூச்சு. ஆமாம், இன்னைக்கு தோமா இன்னைக்கு இருந்தால் என்ன கேட்பார்? டே உங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்தேனாடா, இத்தனை வருஷம் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போனாடா, நீங்கள் எத்தனை பேரடா நீங்கள் சுவிசேஷம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தூர ஆலோசனை பிணைக்கு இருதயம். அடுத்தது அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த வசனத்தை அப்படியே போட்டு வைங்க. தூர ஆலோசனை பிணைக்கு இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அடுத்தது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பார்த்தா மாதிரி ஆமாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே அதை பற்றி நடிச்சே காட்டிட்டேன், அதை பற்றி திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். புரியுதுங்களா? அடுத்தது ஸ்க்ரீனில் போட்டு தம்பி அப்படியே அதை எடுக்காத. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது ரொம்ப என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், சர்ச்சுக்குள்ளே இது பயங்கரமான ஒரு ஆவி விளையாடுது. பார்க்குறவங்களாம் ப்ரைஸ் லார்டு, ஆமாம் ப்ரைஸ் லார்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை எடுத்து சம்பந்தம் இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நின்று பேசிட்டு கிடக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அப்படி பேசும்போது இன்னைக்கு சாயந்தரம் ஆவியானவர் பேசின சத்தம் உங்கள் காதில் கேட்பதாக. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதத்தை, சகோதரத்தில் 2 இருக்குது. இரத்த சம்பந்தமான சகோதரர். அடுத்தது we are all brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள். சரியா? அப்போ கிறிஸ்துவுக்குள் சகோதரர். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களை நல்ல கவனிங்க.
அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தோழர்களே அப்படிம்பாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்றான். ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. எங்கேயோ பிறகுறோம், எங்கேயோ வளர்ந்தோம். அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து மை டியர் பிரதர் அப்படின்றாரு. நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே இங்கிலாண்டில் இருக்கிறவரை பார்த்து மை டியர் பிரதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலக பிரகாரமாக வெவ்வேறு மொழி, இனம், நிறம். ஆனால் என்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோமோ நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். அப்போ அந்த சகோதரர்களுக்குள்ள தேவையில்லாத அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆவி வரும்போது, ஏசப்பா தேவையில்லாமல் பேசக்கூடாதுப்பா. அந்நிய பாஷை பேசுகிற வாயில் இன்னொரு குடும்பத்தை பற்றி நான் பேசக்கூடாது. அப்படியே கையை உயர்த்திருங்க. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7 அந்த 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 சவுலின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை வாசனம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை 7 பேரை தூக்கில போடணும்னு அந்த பட்டியலில் 7 பேர் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய நாமத்தில் கையை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கண்ணை மூடி. ஆமாண்டவரே, எங்களுக்கு நல்ல சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறீங்க ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆவியானவரே. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வசனத்தை பிரசங்கம் பண்ணுறவங்களாக மாத்திரமல்ல, அதை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றணும்ப்பா. கையை உயர்த்தி மாற்றணும்ப்பா. நீங்கள் எனக்கு போதும்ப்பா ஏசப்பா, நீங்கள் மட்டும் எனக்கு போதுமாண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு நல்ல குணம், நீங்கள் அதை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கூட சரியா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட சரியா, நீங்கள் இப்போ தான் வசனங்களை வாசித்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்கிற தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் சரியா, இப்போ தான் தேவனுக்குள்ளே நான் வந்துகிட்டு இருக்கேன், இப்போ தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் நான் கேட்குறேன். நாங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெச்சூரிட்டி ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் ஜெபிங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விசாரணை பண்ணுங்கப்பா. ஏன்பா இப்படி இருக்குது, நான் என்ன செய்யலாம்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு விசாரணை பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துருங்களேன். கரெக்டாக ஆண்டவர் உங்களுக்கு உங்களை அழகாக நடத்துவார் பாருங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் அருமையாக உங்களை நடத்துவார் என்று கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். விசாரித்த பைபிளில் பாருங்கள், தாவீது மட்டுமல்ல, விசாரித்த 2 பேரை உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்ன போது, இப்போ ஆண்டவர் சவுலை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணார். இவர் கழுதையை தேடி போன இடத்துல அங்கே அபிஷேகம் பண்ணார் என்று 1 சாமுவேல் 8, 9, 10 அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை 21ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 21 அவன் பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும்
அதில் கீசின் குமாரனாகி சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் ராஜாவுக்குரிய சீட்டு விழுந்துட்டு சவுல் மேலே. ஆனால் சவுலை தேடுறாங்க. சவுல் வந்து அப்ஸ்காண்டட் ஆயிட்டார், தன்னை ஒழித்து கொண்டார், தன்னை மறைத்து கொண்டார். சவுல் தன்னை மறைத்து கொண்டார். உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேலுடைய காலத்தில் சவுலை விசாரிக்கிறாங்க, எங்கே இருக்கிறான் சவுல், எங்கே இருக்கிறான் சவுல். ஆண்டவரே, சவுல மேலே சீட்டு விழுந்துருச்சு, எல்லாம் தேடி தேடி பார்க்குறோம், கிடைக்கல, எங்கே இருக்கிறான் அப்பா, எங்கே இருக்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிக்கணும், நல்ல அந்த சத்தியத்தை கவனிச்சுக்கோங்க. வேதாகம சரித்திரத்தை, சத்தியத்தை நீங்கள் கவனிக்கணும். இதில் மறைந்திருக்கிற ஒரு 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 சத்தியம் என்னன்னு தெரியுமா? இப்போ உங்கள் பிள்ளை சரியான கத்தரை விட்டு தூரம் போயிட்டான், இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான், பள்ளிக்கூடத்துலேருந்து வரல, காலேஜிலேருந்து வரல, வேலையிலேருந்து வரல, எங்கே போனானோ தெரியலப்பா எங்கே போனான், அப்படி அங்கலாய்க்கிறோம்ல பெற்றோர்கள் இல்லையா? அப்போ நீங்கள் ஆண்டவரே அவன் எங்கே இருக்கான்ப்பா, அவன் என்னப்பா, அவன் நிலைமை என்னப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்களேன். நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், ஞாபகப்படுத்துவார். அப்படி ஜெபம் பண்ணி விட்டுருணும். அவன்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ எங்கே போயிட்டு வந்து தெரியுமா, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அவன் இன்னும் ரொம்ப தூரமாக போயிடுவான். நமக்கு ஒரு ஞானமாக பிள்ளைகளோடு பேசவும், புருஷனிடத்தில் ஞானமாய் பேசவும், மனைவியிடத்தில் ஞானமாய் பேசவும், இது நம்ம அதுக்கு ஒரு தேவ கிருபை வேணும். சில பேர் கர்த்தர் சொல்லாமலே கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் வீட்டுக்கு தானே போனேன், அங்கே தானே போனேன், அவன் போயிருக்கவே மாட்டான். கடைசியில் வெறுப்பாயி அவன் அது மாதிரி பேக் ஸ்லைட் ஆகி போன ஆட்கள் எனக்கு நிறையா தெரியும். அதனால் தேவனுடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை சவுலை விசாரிக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தில் பாருங்களேன், தேவனுடைய பிள்ளை ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். வேதத்தை திருப்புங்க, பைபிளை திருப்புங்க, நீங்கள் சலிக்காமல் பைபிளை திருப்புங்க. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆமென். ரெபேக்காள் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான லேடி. ஆமாம், ரெபேக்காள் ஜெபம் பண்ற ஒரு ஆள். ஆனால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 60 வயசில், நல்லா கவனிங்க, 40 வயசில் கல்யாணம் ஆகி 60 வயசில் ஈசாக்குக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுக்குறாரு. 60 இயர்ஸு. இப்போ வயிற்றில் பார்த்தா 2 பிள்ளைங்க இருக்குது. ஸ்கேன்லாம் எடுக்கல இந்த காலம் மாதிரி, புரியுதுங்களா? பார்த்தாலே தெரியுது, 2 ஒரே உள்ள அட்டகாசம் நடக்குது, உள்ள ஒரு போராட்டமாக இருக்குது. உடனே வசனம் சொல்லுகிறது, உடனே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் கிருபை பாராட்டி, ஆண்டவரே, அதாவது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ, இப்படியானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? வயிற்றுக்குள்ளே எப்படி அட்டகாசம் பண்ணுறானுங்களப்பா, வெளியே வந்தால் என்ன பண்ண மாட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. பிள்ளைகளை விசாரிக்கணும். ஆமென். பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் கர்ப்பத்திலேயே தேவனிடத்தில் விசாரிங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதுவுமே ரொம்ப அசட்டையாக நினச்சிடாதீங்க. உங்கள் குடும்பம் இன்றைக்கி சாதாரணமாக இருக்கலாம், உங்கள் வருமானம் சாதாரணமாக இருக்கலாம், உங்கள் லிவிங் ஸ்டாண்டர்ட் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பிற்காலங்களில் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருப்பார். அதனால் இன்னைக்கு இருக்கிற உபத்திரவம், இன்னைக்கு இருக்கிற இழப்பு, இன்னைக்கு இருக்கிற டென்ஷன், இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம், இதையே யோசித்து முன்னேறி செல்லாதபடிக்கு சிலர் பாருங்க அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அழுதுட்டு விட்டுரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார், அவ்வளோதான். என் மீட்பர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நான் 2 சம்பவத்தை எடுத்துக்கான். தேவனிடத்தில் விசாரித்த 2 நபர்களை நான் பைபிள் எடுத்து காட்டினேன். இப்போ இன்னொன்று சொல்லிட்டு நம்ம இந்த சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். வாசிங்களேன்,
கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளோ நேரம் தாவீது அங்கே விசாரிக்கிறார், இங்கே விசாரிக்கிறார், பெலிஸ்தீனத்தில் போகலாமா, யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆண்டவரே, நான் வந்து எப்ரோனுக்கு போகலாமா, நான் எந்த ஊருக்கு போகணும் அப்படி விசாரிக்கிறார். நிறைய காரியத்தை பேசினேன். தரித்திரம் வந்ததுக்கு காரணம் என்ன விசாரிக்கிறான்னு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் வாசிங்க 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. நான் உங்களோட கூட சேர்ந்து திருப்புறேன். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 27ஆம் அதிகாரம், பிரைஸ் காட், 3ஆம் வசனம். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோட கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசினிடத்தில் தங்கியிருந்தார்கள். காத் பட்டணத்துக்கு போய் ஆகீசினிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, தாவீது எப்பவுமே தேவ மனிதன் சொன்ன, ஜெபிக்கிறவன் சொன்ன, விசாரிக்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் சொன்ன, அதுக்குரிய நிறைய வசனங்களை ஆதாரம் எடுத்து காட்டினேன். இங்கே இப்போ போய் காத்து பட்டணத்தில் ஆகீசினிடத்தில் தங்கி இருக்கிறாரு. இது எந்த சிச்சுவேஷனில் போய் தங்கி இருக்கிறாரு? இவர் ஆண்டவரிடத்தில் விசாரிச்சாரா இல்லையா அப்படின்னா 27:1-2 வேகமாக. பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தீரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிற நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். அண்டர்லைன் த பாயிண்ட். தன் இருதயத்தில் யோசித்தான். என்ன கவனிங்க, இருதயத்தில் யோசித்தான். கர்த்தரிடத்தில் விசாரணைலாம் முடிஞ்சு இப்போ இல்லை. ஆமா, பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டவுன் ஆகுது. பாருங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி டவுன் ஆகுது. 21 நல்லா இருந்தேன், 22 நோ டைம், ஜெபம் பண்ணுறது நோ டைம், சர்ச்சுக்கு போகிறதுக்கு நோ டைம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு டைம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வருது, எப்போ வீழ்ச்சி வருது, எங்கே டவுன்ஃபால் வருது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் யோசிக்கிறான். என்ன இருதயத்தில் யோசிக்கிறாரு? என்னைக்கு இருந்தாலும் சவுல் கையினால நான் சாக போறேன்னு. இதுதான் நெகட்டிவ் பாயிண்ட். உன்னைய தாயின் கருவியில் தெரிந்து கொண்டவர், சகோதர நடுவில் உன்னை அபிஷேகம் பண்ணவர் உன்னை விட்டுருவாராப்பா? உன்னை கொல்லணும்னா என்னைக்கு தூக்கி போட்டு மீச்சிட்டு போயிருப்பான சவுல் இல்லையா? எத்தனை ஆண்டுகள் வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க, மோர் தென் 10 இயர்ஸ் இந்த சவுலும் தாவீதும் கடந்து போராடிக்கிட்டு விரட்டி வந்துட்டு கிடந்தானுங்களா. அப்போ இவ்வளோ காலம் காத்த ஆண்டவர் ஒரு நாள் பாருங்க, இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போகும்படி நான் அவன் கைக்கு நீங்களாக்கும்படி, அவன் கைக்கு நீங்களாக்கணும்னா, அவன் கைக்கு தப்பணும்னா நான் பெலிஸ்தியர் தேசத்துக்கு போனோம். அந்நிய பாளையம், அருவருப்பான மக்கள் மத்தியில் போய் செட்டில் ஆனா தான் அப்போ அவனுக்கு உயிர் மேல ஆசை வந்துட்டே தவிர தேவ கிருபையை விட்டு விலகிட்டான். தட் இஸ் த பாயிண்ட். எங்க பிரச்சனை வருது பாருங்க, சவுல் இத்தனை வருஷம் காப்பாத்தினவர் உன்னை காப்பாற்ற மாட்டாரான்ற அந்த நம்பிக்கை அற்று போயிருச்சு. இதான் விசுவாசிகள் நிலைமை. 30 வருஷம் நல்லா விசுவாச வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. கஷ்டத்தில், தரித்திரத்தில், பாடு, துன்பம், வறுமை எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகி பிள்ளைகள் வேலைக்கு போய் பிள்ளைகள் 50,000, 70,000, 90,000, 1 லட்சம், 1.5 லட்சம் வந்த உடனே அவருடைய பிள்ளைகள் ஹோட்டலில் கூட்டு போய் பார்ட்டி கொடுக்கறது, இல்லை வீக்கெண்டுக்கு அங்கே போகிறது, இங்கே வர்றது, அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது இல்லையா? 30 வருஷம் கஷ்டப்பட்டியே, உன்னை கர்த்தர் பிளஸ் பண்ணுற காலம். அந்த பிளஸ்ஸிங்கை பார்த்தோன்னே, இன்னும் சொல்கிறேன், காது கொடுத்து சொல்கிறேன், பிளஸ்ஸிங்கை பார்த்தோன்னே, தன்னிறைவு அடைஞ்சோன்னே இருந்தோன்னா அந்த தேவ கிருபையெல்லாம் மறந்து போயிட்டு, சவுல் என்னைக்கு அந்த ஆள் என்னை கொல்லுவான், அவன் கையில் நான் தப்புன்னா ஒரே ஒரு இடம் இருக்குது, அது பெலிஸ்தேர் இடம்தான், எப்படி உனக்கு இந்த புத்தி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் கொடுக்கல, தன் இருதயத்திலே யோசிக்கிறான். அவராக யூகியம் பண்ணுகிறார். அவன் இருதயத்தின் நினைவுகள்
மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள்லாம் பொல்லாததுன்னு தானே பைபிளில் சொல்லுது. அப்போ பாருங்க எவ்வளோ நல்லா விசாரிச்சுட்டு கொண்டு வந்த ஆள் இப்போ ஒரு விசாரணையும் கிடையாது. அவரே டிசிஷன் எடுக்கிறாரு. அவரே எடுக்கிறார். நேராக பெலிஸ்தேர் தேசத்துக்கு போயிட்டாரு. ஆகீஸுக்கிட்ட போனார். அவனு இடம் கொடுத்துட்டான். காத்து பட்டணம் ஞாபகம் இருக்கா? காத்துனா என்னன்னு சொன்னால், ஐயா இந்த கோலியாத்து போய இருக்கிற ஊர் தான் ஐயா காத்து. அவன் அந்த எந்த கோலியாத்தை மடங்கடித்தானோ அந்த கோலியாத்தின் ஊர்லயே போய் செட்டில் ஆகிறானா, அவன் இருதயம் எவ்வளவு மழுங்கி இருக்கு. ஒரு காலத்தில் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு, ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டு, அது அருவருப்பான படங்களை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு, கர்த்தரும் நானும் இருந்தோம். இன்னைக்கு உலகத்துக்குள்ளே நான் போயிட்டேன். த ஸ்பிரிட் ஆஃப் பேக் ஸ்லைடிங். உலகத்துக்குள்ளே போயிட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகள் வீடா சுற்றிட்டு அலையிறேன். ஈவினிங்கில் உட்காந்து ட்ராமா பார்க்குறேன். ட்ராமா அது என்ன சொல்கிறது, சீரியல் பார்க்குறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி மீட்டிங்கும் பார்த்துக்கிறது உட்காந்து, ஒரு பக்கம் ஈவினிங்கன்னா ஜிபிஎஸ் மீட்டிங்கை பார்த்துக்கிறது, இன்னொரு பக்கம் ஜெபிக்கலாம் வாங்க மீட்டிங்கை பார்த்துக்கிட்டு அண்ணன் மீட்டிங்கை பார்க்குறது, இந்த மாதிரி மீட்டிங்கை சாயந்தரம் பார்க்குறது. இந்த மீட்டிங் அப்படி முடிஞ்சது அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படி திருப்புறது. அங்கே போய் அந்த சீரியலில் என்ன பார்க்குறாங்க, அவன் என்ன நடிக்கிறான் அப்படியே படிக்கிறது, அந்த ஜோக்கை பார்க்குறது, அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்றது. 8:45 9 மணி ஆனானே அப்படியே உட்காந்துட்டே கையை கழுவுறது, அப்படியே படுக்கையில் படுக்கிறது. நீ என்ன பார்த்தா மாதிரி சொல்கிற? ஆவியில் ஏவப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு தோத்திரம். பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் சத்துரு இவங்கிட்ட வந்து சமாதானம் ஆகும்படி செய்வார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்கிறேன் பாருங்க. இவ்வளோ காலம் விசாரித்த ஆள் இப்போ விசாரிக்காம அவர் இருதயத்தின் யோசனையின்படி நடந்து காத்து பட்டணத்தில் போய் செட்டில். இப்போ என்ன ஆகிப்போச்சு? அதனால் அதை போட்டு இப்படி அவனை போட்டு உரிச்சு எடுக்கிறீங்களே. கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தில் பாருங்க, 27:7 தாவீது பெலிஸ்தர் நாட்டில் 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். 1 வருஷம் 4 மாதம். கர்த்தருடைய பிள்ளைகளை 16 months அவர் கிட்டத்தட்ட அங்கே செட்டில் ஆயிட்டார். விளைவு என்ன? 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இவர் இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கிறாரு. 1 வருஷம் 4 மாதம். இதை பார்த்தா இந்த கேப்பில் கர்த்தருடைய பிள்ளைகளை 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கர் நுழைஞ்சிட்டான் குடும்பத்துக்குள்ள. மனைவி பிள்ளைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி ஊரையே தீக்கரை ஆக்கிட்டு அத்தனை பேரையும் உயிரோடு கொண்டு போயிட்டான். தேவையா அவனுக்கு? நல்லா கவனிக்கணும். இங்கே செட்டில் ஆயிட்டார். காத்து பட்டணத்தில் அந்நிய பாளையத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், சவுலுடைய அச்சுறுத்தல் கிடையாது, எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு ரிலாக்ஸ்டாக இருக்கிறாரு. சொல்லியிருப்பார் ஒருவேளை இந்த கால உபதேசத்துப்படி, லார்ட் ஹஸ் பிளஸ்ட் மீ அபண்டன்ட்லி. ஆமாம், அந்த ரிலாக்ஸ் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த காலம் மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பார தெரியல. அங்கே அமலேக்கன் நுழைஞ்சு சிக்லாகு பட்டணத்தை எரிச்சுவிட்டான். பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டான். அங்கே பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த தாவீதும் அவனுடைய மனுஷரும் பட்டணத்துக்கு வந்த போது, அதாவது 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பட்டணம் வந்து அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்குது. மனைவி பிள்ளைகளாம் கொண்டு போயிட்டாங்க. 4ஆம் வசனம், தாவீதும் அவனுடைய மனுஷரும் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. விளைவு சொல்றேன். காத்து பட்டணத்தில் தங்கினதின் விளைவு, கோலியாத்தினுடைய டெரிட்டரிக்குள்ள போனதனுடைய விளைவு, கர்த்தருடைய பிள்ளைகளை பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அடுத்தது, கர்த்தருடைய பிள்ளைகளை தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராள் அகினோவும் கர்மேல் ஊராள் நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாலையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கேப்டிவிட்டிக்குள்ள போயிட்டாங்க அவங்களுடைய குடும்பம். அடுத்தது 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ எப்போ எங்க பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள வருது, எப்போ ஊழியத்துக்குள்ள பிரச்சனை வருது, எப்போ ஸ்தாபனங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது பார்த்துக்கோங்க. இங்க வசனம் பாருங்க, தாவீது நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் அவனுடைய குமாரரும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதுனால அவனை கல்லறியணும்னு சொந்த குடும்பமே கல்லறிய பார்க்குது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக்கிட்டான். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. இப்போ சுதாரித்த ஒரு, இன்னைக்கு நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, இப்போ திரும்ப சுதாரித்த தாவீது. 7ஆம் வசனத்துக்கு வாங்க, வாசியுங்கள். 7ஆம் வசனம். தாவீது
அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஆ, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? பின்தொடர வேண்டுமா? அதை அதை பிடிப்பேன் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய். திரும்ப தாவீது சுதாரிச்சுக்கிட்டார். இதுதான் தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஆனால் ஆண்டவர் சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தாவீது. அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து எழும்பினாலோ திரும்ப அவர் தன்னை சுதாரித்து கொண்டு 1 வருஷம் 4 மாதம்தான் கர்த்தருக்கு. அதுக்குள்ளே அமிலேக்கினுடைய போராட்டம். இங்க வந்து பார்த்த போது இன்னும் கர்த்தரை விட்டு தூரம் போய் நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் பெலிஸ்தீனோடையே செட்டில் ஆகலாம் நினைக்கல. ஏபோத்தை கொண்டா. ஏபோத்து தேவனை விசாரிக்கிறது. ஏபோத்தை கொண்டா, ஏபோத்தை கொண்டா. ஏபோத்தை தூக்கணும்னு ஆண்டவர் வந்து, டேய் என்னை கேட்காம கொள்ளாம நீ பெலிஸ்தீனத்துக்கு கொண்டு இப்போ ஏபோத்தை தூக்குறியா, வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? இல்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பின்வாங்கி போனாலும், கர்த்தரை விட்டு தூரம் போனாலோ, எந்த சூழ்நிலையில் அவரை விட்டு நீங்க அவரை அவமதிச்சாலோ, ஒரு முறை திரும்பி வந்துட்டா அந்த தகப்பனுடைய இருதயம் திரும்பிடும். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னது போல அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் விசாரித்த தாவீது காத்து பட்டணத்துக்கு போக விசாரிக்கவே இல்லைன்னு சொன்னேன். அதனுடைய விளைவை அவன் பார்த்தான். அந்த விளைவோடையே அவன் மறிக்கலை. மீண்டும் ஒரு உயர்வு வந்தது. காரணம், மீண்டும் அந்த ஏபோத்தை கொண்டான். மீண்டும் தேவனை தேடுகிற, தேவனிடத்தில் விசாரிக்கிற. அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, மீண்டும் நான் எழும்பி வந்தா என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? இளைய கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மூத்த குமாரனை அங்கீகரித்த தகப்பனார் இளைய குமாரனையும் அங்கீகரித்தார். இளைய குமாரன் திரும்பி வந்த போது அவனை ஏற்றுக்கொண்டார். நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த செய்தியை கேட்டாலும், கொஞ்ச காலம் பிரதர் நீங்க சொல்ற மாதிரியே கொரோனா காலத்திலிருந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் டவுன் ஆகி போய், எனக்கு நேரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலை, சாப்பாடு, தூக்கம், தூக்கம், வேலை, ஷாப்பிங், ஷாப்பிங், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த சண்டே சர்வீஸ் 1.5 மணி நேரம் சர்வீஸ் முடிஞ்சு. ஆமாம், வெளியே சர்ச்சுக்குள்ளே 1.5 மணி நேரம், கார் பார்க்கிங்கில் 1 மணி நேரம், கறிக்கடையில் 1/2 மணி நேரம். ஆமாம், இப்படியே போகுதப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, மறுபடியும் என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா. ஆமாப்பா, இந்தியாவுக்கு கிபி 52 சுவிசேஷம் வந்ததப்பா. இன்னும் 2.3% தான்ப்பா. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா ஊழியர்களே, விசுவாசிகளே, யார் யாருக்கு கைகளை உயர்த்தி கூப்பிடுங்க. ஷபா ரகாபா தூரா மகாதரஹா. ஆமாண்டவரே, என் பிள்ளைகளுக்காக விசாரிக்கிறேன், என் மனைவிக்காக விசாரிக்கிறேன், என் புருஷனுக்காக விசாரிக்கிறேன். என் மகாமே, நீங்க விசாரிங்க உங்க பிள்ளைகளிடத்துல, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தேவனிடத்துல விசாரிங்க. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, அனுதினமும் அந்த ஆன்லைன் மூலமாக, ஆண்டவரே, கேபிள் டெலிவிஷன் மூலமாக நாங்கள் அறிவித்து கொண்டு வருகிற இந்த சுவிசேஷ பணியிலே இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு தாயார், தகப்பன்மார்கள், முதியவர்கள், தனிமையில் இருக்கிறவங்க, ஆண்டவரே, பிள்ளைகளை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறவங்க, பலவீனர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க, ஆமாப்பா, கடன் தொல்லையில் இருக்கிறவங்கள ஆண்டவரே நீங்க விசாரிங்கப்பா, விசாரிங்கப்பா. நாங்களும் ஏழை எளியவர்களை விசாரிக்கணும்ப்பா. ஆமாப்பா, அது நல்ல ஒரு ஊழியம்ப்பா. எங்களுக்கு நீங்க தொடர்ந்து உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கரம் தாங்கட்டோம்ப்பா. இன்றைக்கு ஜெபிக்கிறவனுடைய சுவாபத்தை குறித்து எங்களோடு பேசிக்கொண்டு வந்தீங்கப்பா. இந்த நல்ல சத்தியங்களுக்காக தோத்துறோம். நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீங்க தான்ப்பா சிலுவையில பரிதவிச்சு மறிச்சீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. என் ஜனங்களை சந்திங்க, என் ஜனங்களை சந்திங்க. இன்னைக்கு எத்தனாயிரம் பேருடைய காதுல இந்த சுவிசேஷ வசனங்கள் கேட்டதோ, இந்த வசனங்களின்படி அத்தனை குடும்பங்களும் காத் பட்டணத்தில் இருக்கவே கூடாது, பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ள இருக்க கூடாது.
ஆமாப்பா, தேவனுடைய சமூகத்துக்கு வருவார்களாக. ஆமாப்பா, விசாரிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக என்று கண்ணீரோடு ஜெபம் பண்றேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை இன்றைக்கு இரவு வர பண்ணும். ஜெபத்தை கேட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தாங்கட்டும், மாறாத கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். பிள்ளைகளுக்கு தாங்க, நல்ல சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. வழக்கம் போல கையை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்புறம் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, எங்கள் குடும்பங்களுக்காக, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக எல்லாருக்காக கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. உயர்த்தி சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.